செப்டம்பர் இன்டேக்கில் ஃப்ரான்ஸுக்கு வந்த ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து ஜனவரி இன்டேக்கில் வரப்போகிற ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு ஒரு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்க போகிறேன். மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். ஸோ இங்கே ஃப்ரான்ஸில் நம்ம ஊரில் எப்படி ஜிஎஸ்டி நம்பர், அப்புறம் வந்து கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணும்போது நம்பர்ஸ் இருக்கும்ல, அந்த நம்பர் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம் அது ஒரிஜினலாக இருக்கா இல்லையான்னு. அதே மாதிரி இங்கே வந்து இப்போ நீங்கள் வந்து லிங்க்டின்ல எதுவும் கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறீங்க, லிங்க்டின்ல மோஸ்ட்லி வந்து வெரிஃபைடு தான் இருக்கும். லிங்க்டினை தாண்டி வேறு எதுக்காச்சும் வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணுறீங்க, ஆனால் வெரிஃபைடாக இல்லையா இருக்கான்னு தெரியல, உங்களுக்கு அது எங்கே இருக்குன்னு தெரியல, ஃபிசிக்கல் லொக்கேஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதோட சைரட் நம்பர்னு ஒன்று சொல்லுவாங்க, அதை வந்து இந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்க்கலாம் நீங்கள். ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி சைரட் நம்பரை காப்பி பண்ணிவிட்டு, இப்போ நான் மெஷின் காப்பி பண்ணியிருக்கேன், காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிங்கன்னா அதோட அது எங்கே இதாக இருக்குது, எப்போ ரிஜிஸ்டர் பண்ணாங்க, அதோட டீட்டெயில்ஸ், கம்பெனி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து நிறைய பேர் வந்து ரெண்ட்டுக்கு வீடு தேடுவீங்க, ஸ்டூடபாட், 11 காயின். ஸோ இது ரெண்டு தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர். இந்த 11 காயின் எப்படின்னா டேரக்ட் ரெண்டல் ஏஜென்சி கிடையாது, அது கிட்டத்தட்ட OLX மாதிரி வச்சுக்கோங்களேன். அதில் அப்பார்ட்மெண்ட்ஸ் மட்டும் இல்லை, மற்ற நிறைய ப்ராடக்ட்ஸுமே போட்டுட்டு இருந்தாங்க. அந்த ரெண்டு ஏஜென்சியோட சைரட் நம்பர் இருக்கும். இல்லாட்டி அந்த ஹவுஸ் ஸ்பெஷல் ஹவுஸ் தானே, நல்ல ஹவுஸா, இது எப்போ ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அந்த ஹவுஸா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி வந்து நீங்கள் ஃப்ரீலான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுக்குமே நீங்கள் வந்து ஃப்ரீலான்ஸாக ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். இப்போ கம்பெனி எதுவும் ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுக்குமே இங்கே ரிஜிஸ்டர் பண்ணும். நம்ம ஊரில் வந்து உதயம் இருக்கும், உதயம் MSME ரிஜிஸ்டர் பண்ணுவோம். ஸோ இங்கே ஃப்ரீலான்ஸாக ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா சர்டன் லிமிட் வரைக்கும் உங்களுக்கு டேக்ஸ் இல்லை. அந்த சர்டன் லிமிட் என்னன்னு எனக்கு தெரியல, அந்த லிமிட் தொட்டுருச்சுன்னா 22% டேக்ஸ் கட்டணும் நீங்கள். லட்டுல வச்சு நினைச்சியா தாஸ், நட்டுல வச்சேன்.